ஸோ we will see asynchronous versus synchronous. அதுக்கு முன்னாடி வந்து ஜாவா இஸ் சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, முதல்ல த்ரெட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராசஸ்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் அ ப்ராசஸ்? ப்ராசஸ் அப்படின்றது a program under execution. உங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்கல்ல, உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க. அப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்கள் ப்ரோக்ராம் வந்து CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். உங்கள் ப்ரோக்ராமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்ல, அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது அதை வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். A process is nothing but a program under execution. So process தெரிஞ்சிருச்சு. ஓகே, under execution. இப்போ யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா ப்ரோக்ராமை? இது எல்லாருக்குமே தெரியும், CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. பட் இதில் என்ன இருக்கும்னா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் உங்கள் மொபைலில் இருக்கிற மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கும். 8 கோரு உங்கள் மொபைலில் பார்த்துருப்பீங்க. இப்போ லேப்டாப்லேயும் வந்து 16 கோர், அது மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கும். இந்த கோர் என்னன்னா, இட் இஸ் அ செப்பரேட் ப்ராசஸிங் யூனிட். அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு கோரில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ரோக்ராம் இன்னொரு கோரில் ரன் ஆகலாம் ஒரே டைமில். ஓகேவா? ஒரு கோருக்குமே ஒரு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கும். இட் இஸ் அன் எக்ஸிக்யூஷன் யூனிட். அப்போ செப்பரேட்டாக அந்த கோரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரைட்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராசஸர் இருக்குது, அந்த ப்ராசஸரில் நிறைய கோர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அப்போ நிறைய கோர் இருக்குன்னா ஒரே டைமில் அத்தனை ப்ரோக்ராம் ரன் ஆகலாம். ஓகே, ஸோ க்ரோர் எதுக்கு, நிறைய க்ரோர்ஸ் எதுக்கு வச்சுருக்கிறோம்? நிறைய ப்ரோக்ராமை ஒரே டைமில் ரன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். கரெக்டாக? அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நீ ரன் பண்ணுற அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து என்ன, ஒரு ப்ரோக்ராம் தான். அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு கோரில் தான் ரன் ஆகும். இப்போ ப்ராசஸ் 1 இருக்குது, ப்ராசஸ் 1 ஒரு கோரில் ரன் ஆகுது. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாரு, வாட்ஸ்அப் இருக்குது, ப்ரௌசர் இருக்குது, டிஸ்கார்ட் இருக்குது, நிறைய ப்ராசஸ். இதெல்லாம் ப்ராசஸ் தானே, இதெல்லாம் ப்ரோக்ராம் தானே. அப்புறம் கூகுள் மீட் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் VS கோட் இருக்குது, இதெல்லாம் ப்ராசஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ப்ராசஸ் 1 ஒரு கோரில் ரன் ஆகும், ப்ராசஸ் 2 இன்னொரு கோரில் ரன் ஆகும். ரெண்டுமே பேரலாக ரன் ஆகலாம். கரெக்டாக? ஒரு கோரில் ஒரு ப்ராசஸ் ஓடும்போது இன்னொரு கோரில் இன்னொரு ப்ராசஸ் ஓடலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோ. ஒரு ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் ஒன்று பண்ணலாம் ஒரு ப்ராசஸ்லேயே, அப்புறம் பர்டிகுலர் வேறு ஒரு ஆக்ஷன் இருக்கலாம், ஆக்ஷன் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் எடுத்துங்க. ப்ரௌசரில் நிறைய டேப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு டேப்பும் வேறு வேலை தானே பண்ணுது. ஓகே, ஆனால் ப்ரௌசர்ன்றது ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ ஒரே ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு கோரை தான் ரன் பண்ண முடியும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டத்தில் வேறு ப்ராசஸே இல்லை அப்படின்னா, இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் ஓடுதுன்னா அப்போ ஒரு கோர் மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்ற கோர்லாம் என்ன பண்ணும்? தூங்கிட்டு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ப்ராசஸை வந்து நிறைய த்ரெட்டாக டிவைட் பண்ணுறோம். த்ரெட் 1, த்ரெட் 2 அப்படின்ட்டு. த்ரெட்டுன்னு என்னன்னா, அது வந்து ஒரு செட் ஆஃப் வேலை பண்ணும். இந்த ப்ராசஸ் நிறைய வேலை பண்ணுதுன்னா அதில் ஒரு செட் ஆஃப் வேலையை ஒரு த்ரெட்டு கொடுத்துரும். ஒரு பர்டிகுலர் வேலையை அது பண்ணிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபு ஒரு த்ரெட்டு எடுத்துக்கும், இன்னொரு டேபு இன்னொரு த்ரெட் எடுத்துக்கும்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி த்ரெட்டாக பிரிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு த்ரெட்டு வந்து ஒரு கோரில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டு இன்னொரு கோரில் ரன் ஆகலாம். ஓகே, ஸோ த்ரெட் இஸ் நத்திங் பட் a part of process which can be executed independently. தனியா ஒரு கோர்ல போய் ஒரு த்ரெட் ரன் ஆகலாம். ஸோ அதனால இப்போ நான் த்ரெட்டாக பிரிக்கலாம், என்ன ஆகும்? ஒரு ப்ராசஸ் ஒரு கோரில் மட்டும் தான் ஓடும். ஸோ ஒரு ப்ராசஸை நான் நிறைய த்ரெட்டாக பிரிக்கிறேன்னா அட்வான்டேஜ் என்ன? நிறைய த்ரெட்டு வேறு கோரில் ஓடும். அப்போ ஒரே டைமில் நிறைய வேலை நடக்குது இல்லை? அப்போ நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட். ஓகே, இதுதான் த்ரெட். ஓகே,
ஸோ as told ப்ராசஸ்னால் என்ன, ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் தட் இஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு ஓன் மெமரி, கோடு, டேட்டா, மற்ற எல்லா விஷயமும் தனியாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ப்ராசஸாக இருக்குது, கரெக்டாக. அப்புறம் ஒரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸும் ஐசோலேட்டட்னா பிரிச்சு இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸோட மெமரியில் போய் டேட்டாவை எழுதவே படிக்கவும் முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் போய் ஃபேஸ்புக்கோட மெமரி, இப்போ மெமரியில் வாட்ஸ்அப்பும் இருக்கும், ஃபேஸ்புக்கும் இருக்கும். வாட்ஸ்அப்பும் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசர் போய் வாட்ஸ்அப்போட மெமரியில் போய் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஸோ ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸும் ஐசோலேட்டட் என்ன, பிரிச்சு இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அதுதான் ப்ராசஸ். ஓகே ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகே, ஐசோலேஷன், தனித்தனியாக இருக்கிறது. ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸ் வெப் ப்ரௌசர், வேர்ட் ப்ராசஸர், இதெல்லாம் வந்து ப்ராசஸ். இப்போ த்ரெட்னா என்ன, இஸ் அ ஸ்மால் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் விதின் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்க்குள்ளார ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறது தான் த்ரெட்டு. ஓகே, அப்போ த்ரெட் விதின் அ சேம் ப்ராசஸ் ஷேர் த மெமரி ஸ்பேஸ் அண்ட் ரிசோர்சஸ். அப்போ நிறைய த்ரெட் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணும், இது ஷேரிங் த மெமரி ஃபார் த ப்ராசஸ். இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே நிறைய த்ரெட் இருக்கலாம், அந்த த்ரெட்டெல்லாம் அந்த வாட்ஸ்அப்புக்கான மெமரியை ஷேர் பண்ணும். ஸோ அப்போ கம்யூனிகேட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, த்ரெட் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் லைட் வெயிட் ப்ராசஸ். ஓகே, இதுதான் நீங்கள் சொல்லணும். த்ரெட் இஸ் அ ஸ்மால் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வித் இன் த ப்ராசஸ் அண்ட் தே ஷேர் த மெமரி ஸ்பேஸ் அண்ட் ரிசோர்சஸ் ஃபார் த ப்ராசஸ். ஓகே, ஒரு ப்ராசஸ்க்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கும், மெமரி தேவை, மற்றபடி அது நிறைய விஷயம் தேவையில்ல, அதுக்கு டேட்டா, மெமரி தேவை, அப்புறம் அது வந்து ஒரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ண பார்க்கலாம், அதெல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் என்ன, ஷேர்ட் மெமரி. ரெண்டாவது கன்கரன்சி, வாட் ஜஸ்ட் கார்த்தி டோல்ட், மெனி த்ரெட் கேன் ரன் கன்கரண்ட்லி. கன்கரண்ட்லி மீன்ஸ் ஒரே டைமில் நிறைய த்ரெட்டு ரன் ஆகலாம் வித்தின் சேம் ப்ராசஸ், அலோவிங் பேரலல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டாஸ்க். பேரலாக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நிறைய த்ரெட் இருக்குன்னா எல்லா த்ரெட்டும் ஒரே டைமில் ரன் ஆகலாம் ஒரு கோரில். அப்போ உன் வேலை சீக்கிரம் முடியும். இதே நீ நிறைய த்ரெட் இல்லாமல் வச்சுட்டு ஒரே ஒரு ப்ராசஸாக வச்சுருக்கேன்னா ஒரு கோரில் மட்டும் தான் ரன் ஆகும், அப்போ ஃபாஸ்ட்டாக முடியாதுல்ல வேலை. ரைட், தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட். Now JavaScript is single threaded. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம JavaScript எக்ஸிக்யூட் பண்றோம் பார்த்தியா, அது வந்து ஒரே த்ரெட் தான். அப்படின்னா ஒரு கோர்ல மட்டும்தான் ரன் ஆகும். JavaScriptக்கு நிறைய த்ரெட் கிடையாது. ரைட், ஸோ பட் தேர் இஸ் அ வே டு மேக் இட் யூஸ் ஆல் த கோர்ஸ் ஆஃப் எ மிஷின். அது சிங்கிள் த்ரெட் தான், பட் ஒரு வழி இருக்கு, மற்ற கோர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ப்ராசஸ் அண்ட் த்ரெட். ஓகே, நவ் சிங்கர்னஸ்னா என்ன, அசிங்கர்னஸ்னா என்ன? சிங்கர்னஸ்னா ஒன் ஆஃப்டர் அனதர். ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ அது சிங்கர்னஸாக நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஒன்லி ஒன் திங் ஹேப்பனிங் அட் அ டைம், அது சிங்கர்னஸ். அசிங்கர்னஸ்னா என்னன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் சிங்கர்னஸ், நிறைய விஷயம் ஒரே டைமில் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 4 டாஸ்க் பண்ணணும். ஓகே, நம்ம மேகி போட போகிறோம். மேகியை வந்து பார்த்திங்கன்னா சுட வைக்கணும், அப்புறம் மேகியை பிரித்து கொட்டணும், வெஜிடபிள் கட் பண்ணணும், போய் நம்ம சாஸ் வாங்கிட்டு வரணும். சாஸ் வச்சு தானே மேகி சாப்பிடுவோம். இப்போ ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோ, அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மேகி கட் பண்ண போகணும். மேகி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணணும். வெஜிடபிள் கட்டினதுக்கப்புறம் தான் போய் மேகி வாங்கிட்டு வரணும். சரி, இது மாதிரி நடந்தால் நமக்கு டைம் அதிகமாகுது இல்லை? ரைட், இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டாஸ்கை டெடிகேட் பண்ணலாம். நம்ம தம்பி இந்தா நீ மேகி கட் பண்ணு. ஏன்னா கெச்சப், நம்ம கெச்சப் வாங்குறதுக்கும் சாஸ் வாங்குறதுக்கும் மேகியை கட் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களை போய் ஒரு அக்காவை வந்து நம்ம கெச்சப் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஒரு அண்ணாவை வந்து மேகியை கட் பண்ணி, மேகியை கட் பண்ணுறியா, ஓகே கட் த மேகி. அப்போ என்ன பண்ணலாம், அவன் இன்னொன்று என்ன பண்ணலான்னா அவங்க பாயில் பண்ணிவிட்டு கூட மேகியை கட் பண்ணலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கூட மேகியை கட் பண்ணலாம்ல. அப்போ ஒரே டைமில் வேலை நடக்குது இல்லை? திஸ் இஸ் வாட் இஸ் அசிங்கர்னஸ்.
and that is synchronous. Okay, so இதுதான் நம்மளுடைய asynchronous function எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல வருது அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை பாருங்க, செட் டைம் அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா, asynchronous கோடிங் எப்படி பண்றது ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னா, நீங்க செட் டைம் அவுட் ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணும், என்ன டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும், அந்த டைம் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இது இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. அது என்ன பண்ணுது, 0ல இருந்து கொடுத்துருக்கிற நம்பர் வரைக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும், 1 செகண்ட் கழிச்சு தான் கால் ஆகும். அப்போ இது என்ன ஆகும்னா, அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் இந்த வேலையை யாருக்கும் கொடுக்குற மாதிரி, அக்காவுக்கு வந்து போய் கெச்சப் பாயிண்டர் சொன்னோம் பார்த்தியா, அந்த மாதிரி 1 செகண்ட் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி அந்த வேலையை யாருக்கோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு போகலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த செட் டைம் அவுட் கால் ஆகுனா இது ஒரு அசிங் ஃபங்க்ஷன். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் நீ கால் பண்ணாலே என்ன ஆகும்னா, அது இது முடிய வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஏன்னா அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் பேரலா ரன் ஆகலாம், கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த செட் டைம் அவுட் கால் பண்ண உடனே அக்காவுக்கு வேலை கொடுக்குற மாதிரி வேலை கொடுத்துட்டு அடுத்து இந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகே ஓகே எப்போதுமே see the output of this program, எப்போதுமே நம்ம வந்து எந்த லைனில் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் போதும் அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன் தான். ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது, அது கால் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஹாய் பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது என்ன, செட் டைம் அவுட். செட் டைம் அவுட் என்ன, இட் இஸ் அ அசிங் ஃபங்க்ஷன், இட்ஸ் அ அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன, 5 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுன்னு சொல்கிறோம். யாருக்கு சொல்கிறோம், யாருக்கோ சொல்லிட்டோம். 5 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுன்னு சொல்லிட்டோம். சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் மெயின் த்ரெட். இந்த எக்ஸிக்யூஷன் நடக்குது பார்த்தியா, this line of execution is the JavaScript thread. இதுதான் மெயின் த்ரெட். ஓகே, இது நம்ம எங்க சொல்லிட்டோம், யாருக்கோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 5 செகண்ட்ஸ் கழிச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறோம். நம்ம மெயின் த்ரெட் பிளாக் ஆகாது, புரியுதா? அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து இது பிரிண்ட் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ் குறித்து நம்ம யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணோம் பார்த்தியா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிடுவாங்க. நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1 செகண்ட் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எதை ரன் பண்ணி பார்ப்போம். 2 பிரிண்ட் ஆயிடுச்சா, 1 செகண்ட் கழிச்சு அடுத்த கிளிக் பட்டன் வந்துச்சு. ஓகே, ஸோ இன்டர்னலாக லெட்ஸ் see how this code is working. ஸோ எப்போதுமே என்ன இருக்குது அப்படின்னா, எந்த கோடு வந்து ரன் ஆகணுமோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கால் ஸ்டாக் வரும். இந்த கால் ஸ்டாக்கில் இருக்கிற கோடு தான் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபஸ்ட்டு கால் ஸ்டாக் வந்துட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அடுத்தது என்ன வருது, செட் டைம் அவுட் வருதா. செட் டைம் அவுட் வந்துட்டு என்ன ஆகும், இந்த கால் ஸ்டாக் வரும். இந்த கால் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து 5 செகண்ட்ஸ் கழிச்சு எக்ஸிக்யூட் ஆகும், கரெக்டாக? அது என்ன பண்ணுன்னா வெப் ஏபிஐக்கு போயிடும். இந்த வெப் ஏபிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, செட் டைம் அவுட், ஃபெட்சு அப்படின்னு இருக்கு. ஃபெட்சு அப்படின்னு நிறைய கொஞ்சம் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்லாம் இருக்குது சில ஃபங்க்ஷன்ஸ். அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷன்லாம் ப்ரௌசரில் தான் இருக்குது. அப்போ உன் ஃப்ரண்ட் அண்ட் கோடு, உன் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ப்ரௌசர் ரன் பண்ணுது இல்லை, உன் ப்ரௌசர் ரன் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நீ யூஸ் பண்ணலாம். உன் ப்ரௌசரில் லோக்கல் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. சப்போஸ் நான் ஏதாவது உன் ப்ரௌசரில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசரில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீ கூப்பிடுறல்ல, அதெல்லாம் தான் வெப் ஏபிஐ. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் கோட யார் ரன் பண்ணுறது, ப்ரௌசர் தான் ரன் பண்ணுது. அப்போ ப்ரௌசரே என்ன பண்ணுதுன்னா இன்பில்ட்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் வெப் ஏபிஐன்னு சொல்கிறோம். இப்போ பேக் ஹேண்ட்லேயும் சப்போர்ட் பண்ணுறோம், செட் டைம் அவுட்லாம் பேக் ஹேண்ட்லேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ. பட் யூஸ்வலாக அதுதான் வெப் ஏபிஐன்னு சொல்லுவோம். இந்த செட் டைம் அவுட் வந்து அதே மாதிரி ஒரு வெப் ஏபிஐ. அது என்ன பண்ணணும், எந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் அது கால் ஸ்டாக்கு வரணும். கால் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அது வெப் ஏபிஐ இருக்குன்னா என்ன பண்ணணும், வெப் ஏபிஐக்கு போயிடும். வெப் ஏபிஐ போய்ட்டு என்ன டைம் அவுட்டுது, 5 செகண்ட்ஸா. இங்கே வெப் ஏபிஐயில் 5 செகண்ட்ஸ் ஓடும். 5 செகண்ட்ஸ் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அது கால் பேக் கியூக்கு வரும்.
அந்த ஃபங்க்ஷன் கால்பேக் கியூக்கு வந்துருது. கால்பேக் கியூக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஈவென்ட் லூப். இது ஓடிட்டே இருக்கும். ஈவென்ட் லூப் இது என்ன பண்ணும்னா அந்த ஃபங்க்ஷனை கால்பேக் கியூல இருந்து எடுத்து திருப்பி கால் ஸ்டாக்ல போடும். கால் ஸ்டாக்ல இந்த ஃபங்க்ஷன் போட்ட அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். உனக்கு கிளிக் த பட்டன் வரும். ஸோ எப்படி ரன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஹாய் வரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாய் வருது, அப்புறம் செட் டைம் அவுட் வருது. செட் டைம் அவுட் இங்கே போயிடுச்சு. அப்புறம் வெல்கம் டு லான்ச் வந்துருச்சு, அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் அவுட் ஓடிட்டே இருக்கு. அந்த செகண்ட் கொஞ்சம் கால் பேக் கியூ வருது, கியூலேருந்து இங்கே வருது, அப்புறம் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாய் கால் ஸ்டாக் வருது, திருப்பி ரன் பண்ணுறேன். ஹாய் கால் ஸ்டாக் வருது, ஓடிடுச்சு. செட் டைம் அவுட் இதுக்கு போயிடுச்சு. அப்புறம் வெல்கம் டு லூப் கால் ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ இந்த டைம் அவுட் முடிகிற வரைக்கும் வெயிட். டைம் அவுட் கால் பேக் கியூக்கு வருது, அதுக்கப்புறம் டைம் அவுட் வந்து கால் ஸ்டாக் வந்து, அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி முடிக்குது. திஸ் இஸ் ஹவ் இட் ரன்ஸ். கால் பேக் கியூல இருந்து ஈவென்ட் லூப் தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் ஸ்டாக் போடும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும்.